நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது பிளவ வருட பலன்களை சொல்ல இருக்கிறோம். உத்திர நட்சத்திரத்திற்கு உத்திரம் என்பது 12வது நட்சத்திரம். அது சிம்ம ராசியிலையும் இருக்குது, கன்னி ராசியிலையும் இருக்குது. சிம்மத்தில் முதல் பாதமும் 2, 3, 4 பாதங்கள் கன்னியிலையும் விழுகிறது. இப்போது சிம்மத்தினுடைய பலன்கள் கன்னியினுடைய பலன்களை சொன்னால் தான் உத்திர நட்சத்திரத்தினுடைய பலன்களை சொன்னதாக அர்த்தம். அப்போது இந்த ஓராண்டு பலன்களை நம்ம சொல்லணுன்னா வருட கிரகங்களை தான் நம்ம கையில் எடுக்கணும். இந்த உத்திர நட்சத்திரம் 12வது நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். சிம்மத்தில் சூரியன் ஆட்சி நிலை. உத்திரம் 1ஆம் பாதத்துக்கு சூரியன் அதிபதி, சிம்மத்துக்கு சூரியன் அதிபதி, உத்திரத்துக்கும் சூரியன் தான் அதிபதி. 2, 3, 4 பாதங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கன்னியில் வரும். இது உத்திரன் 2, 3, 4 பாதங்களும் சூரியனுடைய நட்சத்திரம் தான். ஆனால் கன்னி ராசியில் இருக்கிறதால புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த ராசி. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முதல் திசை சூரிய திசையாக இருக்கும். அது திசையினுடைய விஸ்தீர்ணம் 6 ஆண்டு காலங்கள். இப்போது பிளவ ஆண்டு சிம்ம ராசி கன்னி ராசி 2 ராசியை நம்ம கையில் எடுத்து பலனை சொன்னால் தான். இப்போது சிம்ம ராசி உத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசியில் இருக்குது. இப்போ உத்திரம் 1ஆம் பாதத்தினுடைய பலன் நம்ம சொல்ல இருக்கிறோம் சிம்ம ராசியை பற்றி. குரு பகவான் வருட ஆரம்பத்தில், புத்தாண்டு வருட ஆரம்பத்தில் குரு பகவான் கும்பத்தில் இருக்கிறார். இப்போ வருட கிரகங்களை தானே நம்ம மனசில் வச்சு பலனை சொல்லணும், சரியாக இருக்கும். குரு, சனி, ராகு, கேது போன்ற கிரகங்கள் சஞ்சாரங்கள் எப்படி இருக்குது, அவங்க எப்படி நல்ல பலனை தருவார்கள் என்பதை பார்ப்போம். இப்போ குரு பகவான் கும்பத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்தான பலம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 7ஆம் வீட்டில் இருக்கிறார். 7ஆம் இடம் உண்மையிலேயே ஸ்தான பலம். இப்போ தான் 5/4/2021 தான் குரு பகவான் இந்த 7ஆம் வீட்டுக்கு வந்தார். அப்போ அது வரைக்கும் உங்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு போராட்டம், ஒரு போர்க்களம், சண்டை சச்சரவு, ரணகலம் நிச்சயமாக நடந்திருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா சிம்மத்துக்கு சனி 7க்குடையவன் ஆகாதவன். அதனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சண்டை சச்சரவு நிறைய இருந்திருக்கும், பிரிவினை இருந்திருக்கும், கோர்ட்டு வரைக்கும் போயிருக்கலாம். ஒரு சிலர் சண்டை போட்டு பிரியாமல் வீட்டுக்குள்ளவே மௌனச்சாமியாக வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையும் இருந்திருக்கும். இப்போது உங்களுக்கு அது உண்டான நிலை என்னன்னா 7ல் குரு வந்தவுடனே உங்களுக்கு அந்த மனஸ்தாபங்கள், அந்த சண்டை சச்சரவுகள் விலைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் ஈகோவை விட்டு கொடுத்து மனம் திறந்து பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யம் பரஸ்பரம் ஒற்றுமை சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். எப்பவுமே 7ல் கோச்சார ரீதியில் ராசிக்கு 7ல் குரு வந்தால் ஏதாவது தொழிலை எடுத்து நடத்துனீங்கன்னு சொன்னால் அது ரொம்ப பிரமாதமாக போகும். ஏற்கனவே தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்லாவே போகும். புதுசாக பண்ணணுன்னா நான் எப்படிங்க பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் பார்ட்னர்ஷிப்பை கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் சேர்த்து, ஏன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் சரியில்லைங்க, ஒரு பார்ட்னர்ஷிப் சேர்த்துக்கிறேன் அப்படின்னா தாராளமாக சேர்த்துக்கங்க. நல்ல பார்ட்னராகவே இப்போ இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க. தொழில் நல்லா இம்ப்ரூவ் ஆகி நல்லா நீங்கள் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம். வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், ஏன் டோட்டல் சமூகமே இப்போ உங்களுக்கு ஆதரவாக செயல்படும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. இது ஸ்தான பலம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்வை பலம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 11ஆம் வீட்டை பார்க்குறார். 11ல் ஏற்கனவே செவ்வாய் இருக்கிறார். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 4க்கும் 9க்கும் உடையவர். ஆக்சுவலாக அவர் குரு பார்க்க குருமங்கள யோகம் வருட ஆரம்பத்திலேயே இருக்குது. அவர் கொஞ்சம் மாதங்கள் இருப்பார். பட் நம்ம வருட பலன்களை நம்ம சொல்ல வரோம். இருந்தாலும் ஆரம்பமே அசத்தலாக இருக்குதுன்னு சொல்லலாம் இல்லையா? அப்போது நீங்கள் வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடியவர்களே பூமி பாக்கியம் நிச்சயமாக ஏற்படும். குருமங்கள யோகம் இருந்தாலே பூமி பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். ஏதாவது ஒன்று இது வரைக்கும் நீங்கள் நினச்சிருக்கலாம், இதை வாங்காமல் விட்டுட்டோம், இதை வாங்கணும், அதை செய்யணும் அப்படின்னு நீண்ட நாள் ஒரு ப்ராஜெக்ட். இப்போ அதுக்கு உண்டான வீடு வாங்குறதோ இல்லை இடம் வாங்குறதோ இல்லை ஏதாவது ஒரு இதுவை குறிய வச்சு அதை வாங்கணும், அந்த இடத்த வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. இப்போ வாங்கலாம். அதற்குண்டான காலகட்டம் வந்தாச்சு. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு 2வது திருமணத்தை நடத்தி வைக்க வீட்டில் முயற்சிகள் எடுப்பார்கள். அது சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய எண்ணங்கள் அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது மூத்த சகோதரர் இருந்தால் அவரால் ஆதாயம் நிச்சயமாக உண்டு. ராசியை குரு பார்ப்பார் 7ஆம் பார்வையாக. ராசியை பார்த்தா இது வரைக்கும் உங்களுக்கு ராசியை இப்போ தான் குரு பார்க்குறார். இது வரைக்கும் டென்ஷனாக இருந்திருப்பீங்க, பரபரப்பாக இருந்திருப்பீங்க, மந்திச்சு விட்ட மாதிரி இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ ராசியை குரு பார்த்தா கோடி நன்மை. உடம்புல ஒரு தேஜஸ் மினுமினுப்பு வந்துடும். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. அதே நேரத்தில் வருட ஆரம்பத்தில் அந்த வீட்டு அதிபதி சூரியன் உச்சநிலையில் இருக்கிறார். ராசி அதிபதி உச்சநிலையில் இருக்கிறார். ராசியை குரு பார்க்குறார். இதை விட சிறப்பு வேறு என்னங்க வேணும்? ஆனால் சூரியனும் 1 மாதம்தான் இருப்பாருங்க. நம்ம ஒரு வருட பலனை சொல்ல இருக்கிறோம். இப்போ ராசியை குரு பார்க்குறார் அப்படின்னா அது ஒரு பெரிய நிலை. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை உயரக்கூடிய ஒரு காலகட்டம். சமூகத்தில் ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு சம்பளம் இல்லாமல் சில பேர் வேலை பார்ப்பாங்க கௌரவ பதவியில். அவங்களுக்கெல்லாம் டே பை டே இன்க்ரீஸ் ஆகி பெருமை சேர்க்கக்கூடிய, புகழ் சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 3ஆம் வீட்டை குரு பார்ப்பார். தைரிய வீரிய ஸ்தானத்தை குரு பார்க்குறார். இங்கே தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை. இளைய சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம். தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், சண்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள் இவங்க எல்லாம் சிறப்பாக பணியாற்றி சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றும் நடிகைகள், டெக்னீஷியன்கள், புகைப்பட கலைஞர்கள் இவங்க எல்லாம் வேலைவாய்ப்பு கிடச்சி நல்ல சம்பாத்தியம் பெற்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதுலேயும் குறிப்பாக கலைத்துறையில் ஈடுபடும், ஏன்னா சுக்கிரன் கலைக்கு அதிபதிங்க. கலைத்துறையில் ஈடுபடும் அன்பர்களுக்கு ஏதாவது வேலைவாய்ப்பு கிடச்சி அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அட்வான்ஸ் வாங்கி சந்தோஷமாக இருப்பாங்க, வேலை பார்ப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போது குருவினுடைய கும்பத்தில் இருக்கும் குருவினுடைய ஸ்தான பலம், பார்வை பலத்தை பார்த்தோம். அடுத்தது 14/9/2021 மகரம் வந்துடுவார். அவர் 13/11 வரைக்கும் அங்கே தான் இருந்து பலனை தருகிறார். அப்போ அந்த 2 மாத காலம் அவர் என்ன பலன்களை தர இருக்கிறார் அப்படிங்கிறது முக்கியம். ஸ்தான பலம் எப்படி இருக்குது, அவர் என்ன பலன்களை தர இருக்கிறார், பார்வை பலம் என்ன. இப்போது இந்த சிம்மத்துக்கு 6ஆம் இடத்துல குரு வந்துடுறார். 6 ஸ்தான பலம் இல்லை என்றாலும் கூட அந்த வீட்டு அதிபதி உங்களுக்கு ஆட்சி நிலையில் இருப்பதால் ஒரு ஸ்தான பலம், அதாவது 6ஆம் இடத்து பலனை நல்லா செய்வார்னு அர்த்தம். அப்போது விரோதிகள் ஓடி ஒளிவார்கள், விரோதிகளே இருக்க மாட்டாங்க. கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு உதவும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு அதாவது நல்ல பணியாளர்கள், நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். இது ஸ்தான பலம். அடுத்தது பார்வை பலம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 10ஆம் வீட்டை குரு பார்ப்பார். 10 குரு பார்த்தா தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக உண்டு. இது வரைக்கும் தொழிலில் ஏற்கனவே 11ஆம் வீட்டை குரு பார்த்து நல்ல லாபத்தை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னா தொழில் நல்லா தான் பண்ணுறீங்க, உத்தியோகம் நல்லா தான் பண்ணுறீங்க, எந்த குறையும் இல்லை. அதே நேரத்தில்
ராகுவை குரு பார்த்ததுன்னு சொன்னால் அந்த இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் உள்நாட்டு வெளிநாட்டு வர்த்தகம் பண்ணுறவங்க ரொம்ப சிறப்பாக அதாவது ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. நல்ல லாபம் கிடைக்கும். அந்நிய பொருளாதாரம் நிச்சயமாக செயற்கை உண்டு. அந்நிய பொருளாதாரம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாப மிகுதி நிச்சயமாக உண்டு. அதாவது 10ஆம் வீட்டை குரு பார்த்ததுன்னு சொன்னாலே உங்களுக்கு மாபெரும் சிறப்பு. வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட்டு, ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட். 10ஆம் வீட்டை குரு பார்த்தா பட்டம் பதவி தேடி வரும். தொழிலின் மேன்மை, உத்தியோக மேன்மை நிச்சயமாக இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு கடகத்தை குரு பார்ப்பார் 7ஆம் பார்வை. அப்போ 12ஆம் வீட்டை குரு பார்ப்பது அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்குது. செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு சுப செலவுகள். அப்போ 12ஆம் வீடுன்னா கடகத்தை பார்க்குறாருன்னா இப்போ வெளிநாட்டுக்கு போவீங்க, கண்டிப்பாக போவீங்க. நீங்கள் போய் வேலை பார்க்குறவங்க தாராளமாக வேலை பாருங்கள். நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய உன்னதமான ஒரு காலமே இது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கன்னியை குரு பார்ப்பார் 9ஆம் பார்வை. கன்னி என்பது உங்களுக்கு 2ஆம் இடம். பண வரவு, பொருள் வரவு திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவு நிலை மேலோங்கும். அதான் சந்தோஷமாக இருப்பீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் விட்டு கொடுத்து உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு உயரும். உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இருக்காது. படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் இருக்காது. இப்போது குருவினுடைய மகர கும்ப ஸ்தானபலம் ராசி பார்வை பலத்தை பார்த்தோம். இப்போ ராகு கேதுவை நம்ம கையில் எடுக்கிறோம். ராகு பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் ராகு இருக்கிறார். ராகுக்கு 10ஆம் இடம் சிறப்பாக அப்படின்னா இல்லை. 3, 6, 9, 11 ஆகிய இடங்களுக்கு ராகு கேது பகவான் வந்தார்னா நல்லது செய்வார்னு ஜோதிட கிரந்தம் சொல்லுகிறதுங்க. ஆனால் 10ஆம் இடத்துல செய்வாரான்னா கண்டிப்பாக செய்வார். எப்போ ராகு கேது பயிற்சி வந்ததோ சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் வந்தாச்சு. ஏன்னா ராசியில் அந்த உங்களுக்கு 10ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் 1 மாதம்தான் செய்வார் அவர். ஆனால் இந்த ராகு பகவான் சுக்கிரனுடைய வேலையை அந்த 13 மாதம் செய்வார். ஏன்னா அவர் 21/3/2022 குரு ராகுக்கு எது பேச்சு இருக்குங்க. அப்போ 13 மாத காலம் இவங்க கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ராகு கொடுக்க நினச்சாருன்னா 5 ரூபா எதிர்பார்க்குற இடத்துல 50 ரூபா கட்டை தூக்கி விசாரிப்பார். அது மாதிரி ஒரு கொடுக்கறதுல அவருக்கு நிகர் அவர் தான். ரொம்ப சிறப்புங்க, அற்புதமான. அதாவது ராகுக்கு ஆமேடம் எருதுசுரா நண்டுகளின்னு ஒரு பாட்டே இருக்குது. ரிஷபத்தில் ராகு இருந்தால் அது அற்புதம், நல்ல ஒரு பலனை தரும் அப்படின்னே சொல்லலாம். பணம் பல வகையில் உங்களுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. தொழிலில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது, சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இந்த 13 மாத காலமும். அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி அப்புறம் பார்க்கலாம். கேது பகவான் 4ல் இருப்பார். 4ல் இருக்கும்பொழுது அவர் என்ன செய்வார் அப்படின்னா தாயாருக்கு உடல்நிலையும் பாதிப்பை தருவார். மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். உங்கள் சுகஸ்தானமும் கெடுகிறது. பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. ஏன்னா கேது ஞானகாரகன் இல்லையா, அவங்க கல்வி வளர்ச்சி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. இப்போது கேதுவை பார்த்தோம், ராகுவை பார்த்தோம். சனி பகவான், சனி 6ல் இருக்கிறாரு. அடடா, 6ல் சனி ரொம்ப பிரமாதங்க. தொழில், உத்தியோகம் இதெல்லாம் ரொம்ப பெரிய லெவலில் ரீச் ஆகி நீங்கள் எடுக்கிற காரியங்கள் 100% வெற்றி. ஆனால் நீங்கள் முயற்சி எடுக்கணுங்க. நீங்கள் எதை தொட்டாலும் சக்ஸஸ். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாருன்னா உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். நல்ல பணியாளர்கள், உங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். 6ல் சனி, அடாடா ரொம்ப பிரமாதங்க. அந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலம் பொற்காலம்னு சொல்லலாம். நம்ம ஓராண்டு பற்றி தான் நம்ம பேசணும். ஸோ சனி பகவான் ஒருவரே போதும், உங்களுக்கு நிறைய செய்ய கடமைப்பட்டிருக்கார், கண்டிப்பாக செய்வார். இப்போது பார்வை பலம் சனிக்கு இருக்குது இல்லைங்களா, அவர் மீனத்தை பார்ப்பார். 8ஆம் வீடு அப்படின்னும் பொழுது உங்களுக்கு அசிங்கம், அவமானம், கௌரவ குறைச்சல் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். கடகத்தை பார்ப்பார். கடகம் என்பது உங்களுக்கு 12ஆம் இடம். 12ஆம் வீட்டை குரு பார்த்தால் என்ன நடக்கும்? உடம்புக்கு முடியாமல் போயிடும். மந்திரி சொட்ட மாதிரி இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க.
அசுப செலவு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமே. அசுப செலவுனா திரும்பி வராதது தான் அசுப செலவு. ஸோ இப்படி ராகு, கேது, குரு, சனி உங்களுடைய அது குரு வந்து உங்களுக்கு 2 அட்டம்ப்ட். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கும்பம் 2 மகரம் இந்த 2 இடத்துல இருக்கிற ஸ்தான பலம் பார்வை பலத்தை சொல்லணும். சனியினுடைய நிலைப்பாடை சொல்லணும். பார்வை பலம் ஸ்தான பலம் சொல்லணும். அடுத்தது வந்து உங்களுக்கு ராகு கேதுவனுடைய ஸ்தான பலத்தை நம்ம சொல்லணும். இது வந்து இதுவரைக்கும் சொன்னது உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு என்ன பலாபலன்களை பிளவ வருடம் தருகிறது, கிரகங்கள் தருகிறது அப்படின்றது உத்திர நட்சத்திரத்துக்கு சொன்னோம். ரொம்ப சிறப்பாக இருக்குது. உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு. இப்போ 2, 3, 4 பாதங்கள் பிறந்தவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அது கன்னி ராசியில். அப்போ அவங்களுக்கு என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது விரிவாக பார்க்க இருக்கிறோம். இப்போது உத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் கன்னியில் இருக்கீங்க. உத்திர நட்சத்திரத்துக்கு சூரியன் தான் அதிபதி. ஆனால் அவர் கன்னியில் இருக்கிறதால புதன் ராசி அதிபதி ஆகிறார். இப்போது கன்னி ராசியினுடைய பலனை நம்ம சொன்னால் இந்த 3 பாதங்களுக்கு உண்டான பலனை நாம் சொன்னதாக அர்த்தம். கன்னி ராசிக்கு குரு பகவான் இப்போ எங்கே இருக்கிறாருன்னா 6ல் இருக்கிறார். ஸ்தான பலம் இல்லை. கும்பத்தில் இருக்குது, ஸ்தான பலம் இல்லை. ஆனாலும் கூட சனி ஆட்சி நிலையில் இருக்கிறதால அந்த எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டு பலனையை கண்டிப்பாக செய்வார் அப்படின்ற ஒரு ஸ்தான பலம் இருக்கிறது. அப்போது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க. வீட்டு சுப செலவுக்கு உதவும். தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பார்வை பலம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 10ஆம் வீட்டை பார்க்குறார். ரொம்ப சிறப்பு. வருட ஆரம்பத்திலேயே குருமங்கள யோகம் ஏற்படுகிறது. செவ்வாய் அங்கே இருப்பார். இருக்கிற வரைக்கும் குரு பார்க்குறார். அப்போது உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். வீடு வாங்கணும், இடம் வாங்கணும்னு ஏதாவது ஒரு நிலையில் இருந்திருப்பீங்க. இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். 10ஆம் இடம் தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக உண்டு. ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம். தொழில் நல்லா அபிவிருத்தி பண்ணி நல்ல லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலை. அடுத்தது 12ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்குது. செலவினங்கள் சுப செலவுகள் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். அதோடு பார்த்திங்கன்னா வந்து கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். பணவரவு தாராளமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா தனகாரகன் தனஸ்தானத்தை பார்த்தா தன பிராப்தி உண்டல்லவா. பணம் பையை வந்து நிரப்பும். அடுத்தது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். ஜாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். இப்போது குரு பகவான் மகரத்தில் வந்து 2 மாதம் இருந்துட்டு மறுபடியும் கும்பத்துக்கு போயிடுவார். இப்போ கும்பத்தினுடைய பலனை தான் நம்ம சொன்னோம். இப்போ மகரம் வந்து 14/9க்கு மகரம் வரார். 13/11 வரைக்கும் இங்கே தான் இருக்கிறார். 14/11/2021க்கு கும்பம் போயிடுறாருங்க. இப்போ கும்பத்தினுடைய பலனை நம்ம பார்த்தோம். இப்போ இருக்கிற அதிசாரமும் சரி, அப்புறம் கும்பத்துக்கு போயிட்ட பலனும் சொல்லியாச்சு. இப்போ அடுத்தது இந்த 2 மாத காலம் இங்கே இருக்கும்போது அவர் என்ன பலனை தருவார் அப்படின்னாக்கா, ரிஷபத்தை பார்ப்பார். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க. வெளிநாடு போய் வேலைவாய்ப்பு அலைஞ்சி இது கிடைக்கும். கண்டிப்பாக நல்ல கிடச்சி நல்ல சம்பாதிச்சு பெறக்கூடிய உன்னதமான ஒரு நிலை. உள்நாட்டு வர்த்தகம் வெளிநாட்டு வர்த்தகம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் பிரமாதமாக இருக்கும். அந்நிய செலாவணி வீடு தேடி வரக்கூடிய ஒரு நிலை. மொத்தத்தில் பார்க்கும்போது பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள். ரொம்ப சிறப்பாக இருக்குது. அடுத்தது கடகத்தை பார்ப்பார் 7ஆம் பார்வையாக. கடகம் என்பது உங்களுக்கு 11ஆம் இடம். எண்ணிய செயல் ஈடேறுதல். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு கண்டிப்பாக இல்லத்தில் நடந்தேறும். லாபம் ஏன்னா 11ஆம் இடம்னா லாபம் தானே. எதை தொட்டாலும் லாபம், எதை செஞ்சாலும் லாபம். அப்போ செய்தொழில் பிரமாதமாக இருந்ததுன்னா லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். லாபம் நிச்சயமாக உண்டு. அடுத்தது உங்களுக்கு 9ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பார். ராசியை குரு பகவான் பார்த்தா அதை விட சிறப்பு வேறு என்னங்க வேணும்.
கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு உயரும், உடம்புல ஒரு தேஜஸ், முணுமுணுப்பு இருக்கும், கௌரவம், எந்த ஒரு குறையும் இருக்காது. பத்திரிகைத்துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், இவங்க எல்லாருக்குமே, வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், இவங்க எல்லாம் சிறப்பாக பணியாற்றி ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. இப்போ குருவனுடைய மகர கும்ப ராசியில் இருக்கும்பொழுது ஸ்தான பலம், பார்வை பலத்தை பார்த்தோம். அப்போ ராகுவை பற்றி பார்க்குறோம். ராகு வந்து உங்களுக்கு 9ஆம் வீட்டில் ராகு, ரிஷப ராகு நல்லதே செய்வார்னு நம்ம சொல்லிகிட்டே வரோம். அப்போது உங்களுக்கு 9ஆம் இடம்னா தைரியமாக நீங்கள் வெளிநாடு கிளம்புங்க, சூட்கேஸை எடுங்க, தாராளமாக போங்க, வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல சம்பாத்தியம் பெறுவீங்க. நிச்சயமாக நீங்கள் நல்ல வேலை கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். யார் ஒருவருக்கு 9ஆம் வீட்டை குரு பார்க்குறார், அங்கே ராகு வேறு இருக்கிறார், கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை நிச்சயமாக. நல்ல வேலை பார்ப்பீங்க, எந்த குறையும் இருக்காது, பாக்கிய நிறைவு பெறுகிறீர்கள். தகப்பன் வழி சொந்தங்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமே அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் வீட்டை குரு பார்த்துன்னு சொன்னால் சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் நல்ல நம்பி கடன் வாங்கலாம். அரசின் மூலியமாகவோ இல்லை வங்கியின் மூலியமாகவோ கடனுதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்தால், அதான் எஸ்டாப்ளிஷ் பண்ணி நல்ல அதிகமாக உழைச்சா, இன்புட் அதிகம் போட்டால் அவுட்புட் அதிகமாக கிடைக்கும், நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா கேது பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறார். கேது வந்து 3, 6, 9, அதாவது ராகு கேது 3, 6, 9, 11 இருக்கும்போது நல்லதே செய்வார்னு ஜோதிட கிரந்தம் கூறுகிறது. அப்போ 3ஆம் இடத்துல கேது கூட உங்களுக்கு நல்ல பலனையும் செய்ய கடமைப்பட்டிருக்கார். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு, அதாவது கன்னி ராசினா உத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியாக கேது நல்லது ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நிலை. தைரிய வீரிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது. இளைய சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம், வெளிதேசத்திற்கு நல்ல தகவல் வர இருக்கிறது. தொட்ட காரியங்கள் 100% வெற்றி. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், இவங்க எல்லாம் சிறப்பாக பணியாற்றி நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இப்போது ராகு கேது பார்த்தோம், குரு மகர குரு, கும்ப குருவை பார்த்தோம். இப்போ சனி பகவானை பார்க்குறோம். சனி பகவான் 5ல் இருக்கிறாருங்க. அது புண்ணிய சனின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீகத்தில் ஏதாவது வீடு வாசல் கட்டுவீங்க, வாங்குவீங்க. அங்கே பூர்வீகத்துக்கு கொஞ்சம் அடிக்கடி உங்கள் ஜாக்கா மாறக்கூடிய ஒரு நிலை, போயிட்டு வருவீங்க. இவ்வளோ நாளாக ரொம்ப ரேராக போகிற ஆள் இப்போ பூர்வீகத்துக்கு அடிக்கடி போவீங்க. அங்கே சாமி, அங்கே ஏதாவது கோயில்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது, இல்லை கோயில்களுக்கு நிதி கொடுக்கறது, இது மாதிரி ஆன்மீக பணிகள் கூட எடுத்து செய்வீர்கள். உங்கள் பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம். அவங்க நல்லா படித்து நல்ல வேலைக்காக காத்திருந்தால் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே நேரத்தில் குலதெய்வ வழிபாடு, ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது. இப்போது ஸ்தான பலத்தை பார்த்தோம். சனி பகவான் நல்லதே செய்வார் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்தது பார்வை பலம், மீனத்தை பார்ப்பார். 7ஆம் வீட்டை பார்க்குறாருன்னு சொன்னால் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. இல்லைன்னா வெளியால் வந்து பஞ்சாயத்து பண்ணுற அளவுக்கு ஆகிடும். வெளியால் வந்து பஞ்சாயத்து பண்ணால் ஓடாதீங்க, அது வேறு விஷயம். நம்ம சொல்கிறோம் ஒரு பேச்சுக்காக. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துங்கள். வேலை பார்க்குறது, நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், எல்லா இடத்துலையும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும். கடகத்தை குரு பார்ப்பார். 11ஆம் வீட்டை குரு பார்த்தார். மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதம் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த பிளவ வருடம் உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களுக்கும் நல்ல பலன்களையே தர இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சிம்ம ராசி, 2, 3, 4 பாதங்கள் உத்திர நட்சத்திரம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கன்னி ராசினுடைய பலனை சொல்லியிருக்கிறோம். இது வந்து பிளவ வருடத்துக்கு இந்த நட்சத்திரத்திற்கு நல்ல பலன்களையே பெற இருக்கிறீர்கள் என்று சொல்கிறோம். இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகாலட்சுமி தேவியை வழிபாடு செய்யணுங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு மகாலட்சுமியை காலையில் எழுந்து குளிச்சுட்டு மகாலட்சுமி தேவியை 108 முறை நீங்கள் மகாலட்சுமியே நமகன்னு சொன்னீங்கனாலே
உங்கள் வாழ்க்கை சுபீட்சமாக அடையும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது என்று சொல்லி நான் வணங்கும் ராகவேந்திரரை வணங்குகிறேன். உங்களுடைய வாழ்வு வளமாக இருக்க என்றும் எப்பொழுதும் நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.